நாம் பூண்டு இட்லி பொடி செய்வதற்கு ஒரு கடாயில் 1 கப் உளுந்தை பொன்னிறமாக வறுத்து எடுக்க வேண்டும். நாம் உளுந்து எடுத்த அதே கப்பில் 1/4 கப் கடலைப்பருப்பை எடுத்து பொன்னிறமாக வறுத்து உளுந்துடன் சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் 1/4 கப்புக்கும் சற்று குறைவாக கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ பொரித்து இதனுடன் சேர்த்து நாம் 20 காய்ந்த மிளகாய் 1 நிமிடம் மிதமான தீயில் வறுத்து தனி ஒரு பிளேட்டில் போட வேண்டும். நாம் கெட்டி பெருங்காயத்தையும் வறுத்து காய்ந்த மிளகாயோடன் போட வேண்டும். நாம் 10 பல் பூண்டை வறுத்து உளுந்துடன் சேர்த்து விட வேண்டும். ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையை வறுத்து உளுந்துடன் சேர்க்க வேண்டும். நாம் தேவையான கல்லுப்பை ஒரு முறை வறுத்து இதனுடன் சேர்த்துவிட. இவை அனைத்தும் நன்றாக ஆறவும் காய்ந்த மிளகாயையும் வறுத்த கெட்டி பெருங்காயத்தையும் முதலில் அரைத்து பின் அதனுடன் உளுந்து அனைத்தையும் போட்டு கரகர